வணக்கம் மக்களே, நான் உங்க டெக்னிக்கல் அண்ணா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரு சின்னான பொருளை வச்சு பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்டை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, கோளக ஆடிகள் அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ பத்தி இந்த ஒரே ஒரு கரண்டியை வச்சு சூப்பரா கத்துக்கலாம். பிசிக்ஸ் கத்துக்க பெரிய லேபுக்கு தான் போகணும்னு அவசியமே இல்ல. நம்ம கிச்சனே ஒரு சயின்ஸ் லேப் தான் தெரியுமா? அதுக்கு பெஸ்ட் உதாரணம் இந்த பளபளப்பான ஸ்டீல் கரண்டி. ஆமாங்க, இன்னைக்கு நம்மளோட ஹீரோ இந்த சாதாரண கரண்டி தான். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு கரண்டி நம்ம வண்டியோட சைடு மிரர்ல இருந்து ஒரு டென்டிஸ்ட் யூஸ் பண்ற கண்ணாடி வரைக்கும் இருக்கிற டெக்னாலஜியோட ரகசியத்தை சொல்லி கொடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இந்த ஒரே கரண்டிலேயே 2 வகையான கோளக ஆடிகள் ஒளிஞ்சிருக்கு. ஒன்னு அதோட உள்பக்கம் குழி மாதிரி இருக்கிற பகுதி, இன்னொன்னு அதோட வெளிப்பக்கம் மேடா இருக்கிற பகுதி. இததான் நாம குழியாடி கும்பாடின்னு சொல்ல போறோம். சரி, முதல்ல கரண்டியோட உள்பக்கத்தை எடுத்துக்கலாம். நாம சாப்பாடு எடுக்கிறோமே, அந்த குழிவான பகுதி. அதுல உங்க முகத்தை கொஞ்சம் பாருங்க. என்ன தெரியுது? ஆச்சரியமா இருக்கா? உங்க பிம்பம் தலைகீழா தெரியுதே இல்லையா? இதுதான் நம்ம முதல் வகை ஆடி. இதுக்கு டெக்னிக்கலா என்ன பேருன்னா கான்கேவ் மிரர். சிம்பிளா சொல்லணும்னா அதோட ஒளிபடுற பரப்பு உள்நோக்கி ஒரு குழி மாதிரி வளைஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு குழியாடி. இதோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா? இது மேல படுற எல்லா ஒளிக்கதிர்களையும் அப்படியே இழுத்து ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி எல்லா லைட் ரேஸும் கன்வர்ஜ் ஆகி சந்திக்கிற அந்த ஒரு புள்ளிக்கு பேர் தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, எ கான்கேவ் மிரர் கன்வர்ஜஸ் parallel லைட் ரேஸ். இதுதான் இதோட முக்கியமான வேலை. ஓகே, இப்போ கரண்டியை அப்படியே திருப்புங்க. அதோட பின்பக்கம் அந்த மேடா உப்பி இருக்கிற பகுதியில உங்க முகத்தை பாருங்க. இப்ப என்ன வித்தியாசம் தெரியுது? பிம்பம் நேரா இருக்கு, ஆனா கொஞ்சம் சின்னதா தெரியுது இல்லையா? இதுதான் நம்மளோட 2வது வகை ஆடி. இதோட டெக்னிக்கல் பேரு கான்வெக்ஸ் மிரர். இதோட ஒளி படுற பரப்பு வெளிப்பக்கமா வளைஞ்சு ஒரு மேடு மாதிரி இருக்கும். தமிழ்ல இது பேரு கும்பாடி. இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஆடி அது மேல படுற ஒளி கதிர்களை நாலா பக்கமும் சிதறடிச்சு விடும். அதாவது லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். இதனால அந்த கதிர்கள்லாம் கண்ணாடிக்கு பின்னால இருக்கிற ஏதோ ஒரு புள்ளியிலிருந்து வர்ற மாதிரி ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. A convex mirror diverges parallel light rays, making them appear to come from a virtual focus point behind the mirror. ஓகே, இப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சட்டுன்னு பாத்திரலாம். கான்கேவ்னா குழி, அது ஒளிய ஒன்னா சேர்க்கும். கான்வெக்ஸ்னா மேடு, அது ஒளிய பிரிச்சு விடும். கான்கேவ்ல பிம்பம் பெருசாவோ சின்னதாவோ தலைகீழாவோ இருக்கலாம். ஆனா கான்வெக்ஸ்ல எப்பவுமே பிம்பம் நேரானதா சின்னதா தான் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, இந்த கண்ணாடிகள் எப்படி டிசைன் செய்யப்படுதுன்னு புரிஞ்சிக்க சில முக்கியமான டெக்னிக்கல் வார்த்தைகளை நாம தெரிஞ்சுக்கணும். வாங்க, அதோட ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். ஓகே, இந்த டிசைன்ல 3 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. முதல்ல P, அதாவது போல். இது கண்ணாடியோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட். அடுத்து C, அதாவது சென்டர் ஆஃப் கர்வச்சர். நம்ம கரண்டி ஒரு பெரிய பந்தோட ஒரு சின்ன துண்டு மாதிரி தானே? அந்த முழு பந்தோட மையம் தான் இந்த C. கடைசியா F, அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஒளிக்கதிர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிற அந்த மேஜிக்கல் பாயிண்ட். சரி, இந்த கண்ணாடிகள்ல பிம்பங்கள் எப்படி உருவாகுது, எங்க உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க சில விதிகள் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். பிம்பம் எங்க உருவாகும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த 3 ரூல்ஸ்ல ஏதாவது 2 யூஸ் பண்ணா போதும். ரூல் 1, நேரா வர்ற ஒளிக்கதிர் கண்ணாடி மேல பட்டதும் வளைஞ்சு ஃபோக்கஸ் வழியா போகும். ரூல் 2, இது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபோக்கஸ் வழியா வர்ற கதிர் கண்ணாடி மேல பட்டதும் நேரா போயிடும். ரூல் 3, இது ரொம்ப சிம்பிள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஒரு கதிர் வந்தா அது வந்த வழியே யூ டர்ன் போட்டு திரும்பி போகும். அவ்வளவுதான். இங்க தான் ஒரு மேஜிக்கே நடக்குது. ஒரு குழி ஆடிக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல கொண்டு வாங்க. பிம்பம் என்ன ஆகுது? மெதுவா தள்ளி போகுது, பெருசாகுது, ஆனா தலைகீழாவே இருக்கு. ஆனா அந்த ஃபோக்கஸ் பாயிண்டையும் தாண்டி ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்ததும் டக்குன்னு பாருங்க, பிம்பம் கண்ணாடிக்கு பின்னால போயிடும், நேரா மாறிடும், இன்னும் பெருசா தெரியும். இதுக்கு பேர் தான் மாய பிம்பம். இந்த 2 படமும் மெய் பிம்பத்துக்கும் மாய பிம்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது ரியல் இமேஜ், அது ஒரு ஸ்கிரீன்ல கூட பிடிக்க முடியும், ஆனா அது தலைகீழா இருக்கும். வலது பக்கம் இருக்கிறது வர்ச்சுவல் இமேஜ், அது நேரா இருக்கும், ஆனா கண்ணாடிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம ஷேவிங் செய்ய பயன்படுத்துற கண்ணாடி இந்த மாதிரி ஒரு பெரிய நேரான மாய பிம்பத்தை தான் உருவாக்குது. சரி, இவ்ளோ நேரம் படிச்ச இந்த பிசிக்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல எங்க பயன்படுது? கிச்சன்ல ஆரம்பிச்ச நம்ம பயணம் இப்ப ஹைவே வரைக்கும் போக போது. வாங்க, குழியாடியோட அந்த ஒளிய குவிக்கிற சக்தி எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க.
டென்டிஸ்ட் நம்ம பற்களை பெருசா பார்க்க பயன்படுத்துற கண்ணாடியில இது இருக்கு. அதே மாதிரி கார் ஹெட்லைட்ஸ்லேருந்து வர்ற வெளிச்சத்தை ஒரே நேர்கோட்ல ரொம்ப தூரம் அனுப்புறதுக்கும் இதே குழியாடி தான் காரணம். சரி, இப்போ நம்ம பைக்கு, காரோட சைட் மிரர் அதாவது ரியர் வியூ மிரருக்கு வருவோம். அதுல ஏன் குழி ஆடி இல்லாம கும்ப ஆடி அதாவது கான்வெக்ஸ் மிரரை பயன்படுத்துறாங்க? ஏன்னா அது ஒரு பரந்த பார்வைய வைடா ஃபீல்ட் ஆஃப் வியூவை கொடுக்கும். உதாரணத்துக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு மொத்த டிராஃபிக்கையும் ஒரே பார்வையில பார்க்குற மாதிரி இது பின்னால வர்ற எல்லா வண்டிகளையும் ஒரே சின்ன கண்ணாடிக்குள்ள அடக்கி காட்டும். இதனால தான் டிரைவிங்ல இது ரொம்ப பாதுகாப்பானது. சோ அடுத்த முறை நீங்க வண்டில போகும்போது அந்த சைட் மிரரை கவனிச்சு பாருங்க. அதுல ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் அப்படின்னு எழுதி இருக்கும். ஏன்னா கும்ப ஆடி பிம்பத்தை சின்னதா காட்டுறதால வண்டிங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு இலூஷனை உருவாக்கும். ஆனா உண்மையில அதுங்க பக்கத்துல இருக்கும். இதுதான் அந்த எச்சரிக்கைக்கான காரணம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.